மட்டும் வெயில் அப்படி அடிச்சுட்டு இருக்கு. ஆனால் நம்ம உட்காந்துருக்க இடத்துல மட்டும் என்னடா நிழலா இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இது எங்கள் அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு வாங்கிட்டு வந்து நட்டு வச்சு எங்கள் அப்பா தண்ணி ஊற்றுனதுனால அந்த புங்க மரத்துக்கு கீழே தான் நான் உட்காந்துருக்கேன். அதனால தான் இப்படி இந்த வெயிட்லேயும் நிழலில் இப்படி உட்காந்துருக்கேன் பார்க்குறீங்களா? இதை புங்க மரத்தில் நிறையா யூசஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக மரம் வச்சா நிழல் வரும் அப்படி இப்படின்னு அந்த கான்செப்ட்லாம் நான் வரல. அந்த மாதிரி பிளேடு போட்டால் இருக்கிறதுக்கெலாம் நான் வரல. ஜென்ரலாக சொல்கிறேன் இந்த புங்க மரத்தில் என்னென்ன இருக்குன்ட்டு. புங்க மரத்தோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியன்லேருந்து வந்த யூவி கதிர்களை வந்து தடுத்து நமக்கு வந்து நிழலை வந்து கொடுக்குது. அதனாலேயும் நிறையா மாட்டு வண்டிகளில் சரக்கு ஏற்றிட்டு போகிறப்போ மாட்டு வண்டிகளில் வந்து மாடோட தலைக்கு மேலே வந்து இந்த புங்க இலையை வச்சு வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம வெயில் காலத்தில் வந்து அதிகமாக சாப்பிட்ற நொங்கு அதுக்கு வந்து மேலேயும் நொங்கு கொண்டு வர்றப்போ வண்டியில் மேலேயும் கீழேயும் வந்து இந்த புங்க இலைகளை வச்சு அது ஒரு கூலண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புங்க மரத்தில் வந்து நிறையா பூக்கள் வரும். அதனால தேனீகளும் வந்து நிறையா வருது. இந்த புங்க மரத்தில் ஒரு பூக்களை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இந்த புங்க மரத்தோட பூக்களை வந்து நம்ம ஒரு அடிப்பட்டா வீங்கும்ல நமக்கு அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணால் வீக்கம் குறையுது. அதே மாதிரி நம்மளோட பசியின்மையை போக்குறதுக்கு வந்து உதவுது. இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து இந்த புங்க மரத்தோட பூக்களும் இலைகளும் வேறு இதுகளும் உதவுது நமக்கு. அதனால் இந்த புங்க மரம் வந்து ஒரு நல்ல நன்மைகளுக்கு வந்து நமக்கு வந்து அளிக்குது. அதனால் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இது வந்து நல்ல நிழலும் தரும், வேம வளரக்கூடிய மரமும். அதனால் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஒரு புங்க மரம் வந்து நட்டு வைங்க. எத்தனை பேர் வீட்டில் புங்க மரம் வளர்க்குறீங்க, எத்தனை பேருக்கு புங்க மரத்தை பற்றி இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் புங்க மரத்தை பற்றி இந்த வீடியோக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.